ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்கள், ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசியான விருச்சிக ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்துடலாம். ராசிக்கு 4ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 5ஆம் பாவகத்துல ராகு, லாபஸ்தானத்துல கேது, 7ஆம் பாவகத்துல குரு இருக்கிறாப்ல. குருவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு. இதுதான் விருச்சிக ராசிக்கு உள்ள பாசிட்டிவான பலன்கள் அதிகமா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 8ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வரையும் 8ஆம் பாவகத்திலையும், 20ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்தும் வருவாப்ல. சூரியனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் பாவகத்துல 17ஆம் தேதி வரையும் இருப்பாரு. 17ஆம் தேதிக்கு பிறகு விரயஸ்தானம் 12ஆம் பாவகத்துல நீசம் அடைகிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் 11ஆம் பாவகத்துல உச்சத்துல இருக்கிறாரு. 10ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வராப்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் பாவகத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு ஜென்மத்துக்கு வராப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு வராப்ல. குருவுடைய பார்வை வக்ரம் அடைஞ்ச குரு பாத்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்கும்பொழுது முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்ய உறவு நிலை சிறப்பா இருக்கும். அதாவது பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை அதிகமாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருப்பீங்க. சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு இது போல விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பிடிச்ச இடத்துக்கு வெளியில போவீங்க, பிடிச்ச பொருளை வாங்குவீங்க, பிடிச்சதை சாப்பிடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யூன்ய உறவு நிலை சிறப்பா இருக்கும். அதே போன்று 5ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா குரு பகவான். அந்த 5ஆம் அதிபதி குரு பகவான் 7ஆம் பாவகத்துல வக்ர நிலையில இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் உணர்வுகளை அதிகமாக கொடுக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண விஷயத்தை உருவாக்குறது, திருமண பந்தத்தை உருவாக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய காதலை பெற்றோரிடம் முறையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உடனே ஓகே சொல்லிடுவாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெற்று பெற்றோருடைய சம்மதத்தோடு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். ஒரு சில நபர்கள் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போன்று ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் மலர்றதுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதே போன்று குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேல படுவதால திருமணம் நடந்த உடனே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஒரு சில நபர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வக்ர குரு பார்வை ராசி மேல படுவதால குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை உருவாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராசியில இருக்கிறதால பிடிச்ச பொருட்கள் அதிகமா வாங்கி சேர்ப்பீங்க. ஆடை அணிகலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் அதிகமாகவே உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு. அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரையும் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கிப்பீங்க. உங்களுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே உருவாகும். பொதுவா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 8ல போய் மறையிறது அப்படிங்கிறது விபரீத ராஜயோக அமைப்பை உருவாக்கும். உங்களுக்கு வேலையில இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் குறையும். வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. வேலையில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சம்பளத்தை விட கொஞ்சம் கூடுதலான வருமானம் ஈட்டக்கூடிய மாதமாவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அரசு பணியில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வருமானத்தை விட கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மேல் அதிகாரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், சண்டை, பிரச்சனை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நட்புறவா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறதால வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதால தாயாருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தாய் வழி வர்க்கமா இருக்கட்டும், தாய் ஸ்தானமா இருக்கட்டும், கொஞ்சம் மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழல் இந்த மாசத்துல இருக்கு. அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் அரசு பணி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பேப்பர், பேனா ஒர்க்கு, ரிஜிஸ்டர் ஒர்க்கு, டாக்குமெண்ட், ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தடங்கள் தாமதமா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான முறையில, உங்களுக்கு சாதகமான முறையில வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறது
இருக்கிறதால பேப்பர் பேனா ஒர்க் எல்லாமே அது சார்ந்த வேலைகள் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா வெற்றி கிடைக்கும். அதாவது அரசு அலுவலகத்துல ரொம்ப நாளா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன், ஒரு கையெழுத்துக்காக நான் அலைஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முயற்சி பண்ணீங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு அனுகூலங்கள் சிறப்பான முறையில உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதிக்கு பிறகு நீசம் அடைகிறாப்புல பாக்கியஸ்தானத்துல. பொதுவா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, நோய் நொடிகள் இருக்காது, எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு இருக்காது. கடன் தொல்லையால ஓடி ஒளியவும் தேவையில்லை, உங்களுக்கு செல்போன் ஆஃப் பண்ணவும் தேவையில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் பெறக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா இந்த மாதத்தை சொல்லலாம். சுப விரய செலவுகள் நிறைய நடக்கும். எங்க காசு கேட்டாலும் உடனே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காசு இல்லைன்னு சொன்னவங்க கூட இந்த மாதத்துல நீங்க காசு கேட்டீங்கன்னா உடனே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பொதுவாக இந்த மாதத்தில் குரு பகவான் 9ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறதால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் தடங்கள் தாமதமாக இருந்த விஷயங்கள் அனைத்துமே வெற்றி பெறும். அதாவது வாங்கின காசை கொடுக்க முடியல, கொடுத்த காசை வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இதன் பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கும். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதால சுப விரய செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க. 5ஆம் பாவகத்தில் ராகு இருக்கிறதால குழந்தைகளுக்கு பிடிச்ச பொருளை வாங்குறது, பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்காக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதிகமாக செலவு பண்ணுறது, இது போல விஷயங்கள் ஏற்படும். முடிஞ்ச வரைக்கும் கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதால குருவுடைய பார்வைகளை இருக்கிறதால பார்த்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக இந்த மாதத்தில் கலைத்துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், மீடியா துறையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஜவுளி கடை, அடகு கடை, நகைக்கடை, ஃபேன்சி ஸ்டோர் இங்கெல்லாம் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இந்த தொழில் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. கடந்த காலத்தை விட இந்த மாதத்துல அது அசுர வளர்ச்சி, அசுர வருமானம் அப்படின்னு கூட பொதுவாக இந்த மாதத்தை சொல்லலாம். நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. பேசி பிழைக்கக்கூடிய தொழிலா இருக்கட்டும், அட்வொகேட்டா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்றேன்னு சொன்னாலும் சரி, இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா நான் ஷேர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னாலும் சரி, இல்ல கணினி மூலமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாய பணிகளா இருக்கட்டும், இரும்பு சம்பந்தமான ஒர்க்கா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறவங்களா இருக்கட்டும், கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல டிரைவர்ஸா இருக்கட்டும், கொரியர் சர்வீஸ்ல நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாதகமான அமைப்பு அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. லாபகமான அமைப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் வியாழன் கிழமை அன்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இல்ல சார் எனக்கு தேய்பிறை அஷ்டமி என்னைக்குன்னு தெரியல, நான் மறந்துட்டேன், அன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் தேய்பிறையில வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பைரவருக்கு விளக்கேற்றுறது பாசிட்டிவான பலன்கள் அதிகமா உங்களுக்கு கொடுக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் அருகில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.